அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காவிரி குண்டாறு வகை இணைப்பு திட்டம் ஏன் தாமதமாகிறது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம். உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த வழக்கின் பின்னணி குறித்த விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த முருகேசன், வழக்கறிஞர் முனியசாமி உள்ளிட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் செயல்படுத்த உள்ளதாக அரசு அறிவித்தது. இதன் மூலம் விவசாயிகள் மட்டுமல்லாது பொதுமக்களும் பயனடைவர். ஆனால் இந்த திட்டத்தை இதுவரை செயல்படுத்த அரசு தரப்பில் எந்த முனைப்பும் காட்டவில்லை. எனவே காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் 3 கட்டங்களாக நடந்த திட்டமிடப்பட்டு முதல் கட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டு உள்ளது. 9 கிலோமீட்டர் கட்டுமான பணிகள் தொடங்கிவிட்டது. 3 கட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடந்து வருகிறது. அதிக இழப்பீடு கேட்டு மனு தாக்கல் செய்து உள்ளனர். தனி நீதிபதியிடம் வழக்குகள் நிலுவையில் உள்ளது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை தொடங்கி பல ஆண்டுகள் கடந்து விட்டது. திட்டத்தை வேகப்படுத்த வேண்டும். இது தொடர்பாக அனைத்து வழக்குகளையும் ஒரே அமர்வில் விசாரிக்க வேண்டும். இந்த திட்ட பணிகள் எந்த அளவிற்கு நடந்து உள்ளது, முன்னேற்றம் கண்டு உள்ளது என்பது குறித்து பொதுப்பணித்துறையின் நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் 3 மாதங்களுக்கு ஒரு முறை பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த மனு நீதிபதி நிஷாபானு மற்றும் ஸ்ரீமதி ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் இந்த திட்டம் மிகவும் மந்தமாக நடைபெறுவதாக கூறினார். தொடர்ந்து நீதிபதிகள் காவிரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டம் ஏன் தாமதமாகிறது, திட்டத்தை விரைவுபடுத்த என்ன நடவடிக்கை எடுத்து உள்ளீர்கள் என்பது குறித்து நீர்வளத்துறையின் தலைமை பொறியாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி.